வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் செல்லப்போகும் ஆன்மீக பயணம் ஸ்ரீபெரும்புதூர் அதிகேசவ பெருமாள் கோவில். இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடித்தளமான ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த இடம். இன்றைய வீடியோவில் கோவிலின் தல வரலாறு, பெருமாள் மற்றும் தாயாரின் சிறப்பு, ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு, கோவிலின் தத்துவம் மற்றும் ஆன்மீக தாக்கம் எல்லாவற்றையும் விரிவாக காணப்போகிறோம். கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள். வரலாறு. ஸ்ரீபெரும்புதூர் பழங்காலத்தில் திருப்பெரும்புதூர் என்று அழைக்கப்பட்டது. இங்கு வாழ்ந்த சோழர் மன்னர்கள், வைஷ்ணவ பக்தர்கள் இந்த கோவிலுக்கு அர்ப்பணித்தனர். பிரதான மூலவர் ஆதிகேசவ பெருமாள், சங்கு சக்கரம் தாங்கிய சாந்தமான உருவம். தாயார் மற்றும் பிற தெய்வங்கள். தாயார் யாதுகுல நாச்சியார். அருகில் ராமானுஜர் சன்னதி. இது உலகில் அரிய ஒன்று. ராமானுஜரின் உடலிலிருந்த அஸ்தி, மூலிகை, மண் கொண்டு செய்யப்பட்ட தெய்வீக உருவம். கோவில் கட்டிடக்கலை. திராவிட பாணியில் உயர்ந்த ராஜகோபுரம். மண்டபங்களில் சோழர் சிற்பங்கள். ராமானுஜர் பிறப்பை நினைவுகூரும் சிறப்பு மண்டபம். புனிதமான திருத்தோணி நதி அருகே ஓடுகிறது. திருவிழாக்கள். ராமானுஜர் ஜெயந்தி மிகச் சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி, திருக்கார்த்திகை. ஆழ்வார் திருநாள்கள், பவித்ரோத்சவம். ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு. பிறப்பு மற்றும் சிறுவயது. ஸ்ரீ ராமானுஜர் 1017 CEயில் சோழ நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தார். பெற்றோர் கேசவ சோமயாஜி மற்றும் காந்திமதி. சிறுவயதிலேயே அறிவு, பக்தி, ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்தார். கல்வி மற்றும் குருக்கள். காஞ்சிபுரம் சென்று யாதவ பிரகாசர் கீழ் கல்வி பயின்றார். ஆனாலும் ராமானுஜர் கருணை, சமத்துவம், பரமபக்தி ஆகியவற்றை வலியுறுத்தினார். யாதவ பிரகாசரின் அத்வைத தத்துவம் அவருக்கு பொருந்தவில்லை. இறுதியில் திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்கம் பெரிய நம்பி போன்ற ஆசான்களிடம் வைஷ்ணவ சித்தாந்தம் கற்றார். சோதனைகள் மற்றும் சேவை. சோழ மன்னர்கள் வைஷ்ணவ பக்தியை ஒடுக்க முயன்றனர். ராமானுஜர் பல சோதனைகளை சந்தித்தார். ஆனாலும் அவர் விஷ்ணுவின் பக்தி, வேதாந்தம் மற்றும் பகவத் விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவானவை என போதித்தார். எந்த ஜாதி, மதம், வர்க்கம் என்றாலும் நாராயணனின் அடியார்கள் அனைவரும் சமம் என்றார். திருவரங்கத்தில் சேவை. ஸ்ரீரங்கம் சென்ற ராமானுஜர் அங்கு ஸ்ரீரங்கநாதன் சந்நிதியில் நிரந்தர சேவையில் ஈடுபட்டார். வைஷ்ணவ சித்தாந்தத்தை விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவமாக விளக்கினார். ராமானுஜரின் பங்களிப்பு. 700 ஆண்டுகளுக்கும் மேலான பண்டைய வைஷ்ணவ மரபுகளை எழுதி பரப்பினார். கோவில், திரு ஆராதனை, பக்தி வழிபாடு அனைவருக்கும் திறந்து வைத்தார். 123 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1017 முதல் 1137 CE வரை. ஆன்மீக தாக்கம் மற்றும் இன்றைய பக்தி அனுபவங்கள். தத்துவம். ஆதிகேசவ பெருமாள் ஆதியில் இருந்தவன், நித்திய சக்தி. ராமானுஜர் அந்த சக்தியை மனிதருக்கு கொண்டு வந்து சேர்த்தவர். இங்கு தரிசனம் செய்தால் அறிவு, பக்தி, தர்மம் வளர்கிறது. பக்தர்களின் அனுபவங்கள். நான் இங்கு வந்த பிறகு வாழ்க்கையில் அமைதி கிடைத்தது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். பலர் இங்கு தரிசனம் செய்தபின் கல்வி, வேலை, குடும்ப நலம் பெற்றுள்ளனர். இன்றைய சிறப்பு. கோவில் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் HRCE காப்பில் உள்ளது. உலகம் முழுவதும் வரும் வைஷ்ணவ பக்தர்கள் இதை அவசிய யாத்திரை என கருதுகிறார்கள். அன்பான பக்தர்களே, இன்று நாம் கண்டது ஸ்ரீபெரும்புதூர் அதிகேசவ பெருமாள் கோவில் மற்றும் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்மீகமாக பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு அற்புதமான கோவிலின் வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.